உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா, அணில் குட்டி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சிக்கன சில்வண்டு நம்ம அணில் குட்டி தான். அது என்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். யோ, அவளை அடிக்க போது யாரும் தடுத்தீங்க? கொல்லவளதான். என்ன உசுருக்கு விட்டுறாமலாமா சொல்லிட்டேன். நம்ம சாட்டைத்துறை முருகன் அண்ணா அவர்கள் மேல பெண்கள் மேல அவதூறு பேசினாங்க, மரியாதை இல்லாம பேசினாங்கன்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து தேம்பி தேம்பி அழுது. என்னன்னு கேட்டா, நான் விஜயை பார்த்துட்டேன்னு ஒருத்தி அழுதா. இன்னொரு அம்மா எதுக்கு என்னம்மா எழுத, நான் பார்க்கலங்கிறா. சரி, நம்ம சாட்டைத்துறை முருகன் அண்ணா மேலே இந்த மாதிரி புகார் வச்சிருக்காங்க, பெண்கள் அவதூறுவா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே டிவிக்கு அணில் குட்டியை ரொம்ப ஒழுக்கமானு கேட்டால் ஒழுக்கம்னா என்னாண்டே தெரியாது, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற என்னாண்டே தெரியாது, என்ன பண்ணி வச்சுருக்காங்கடா. இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடியவும் இவங்க டிவிக்கு கட்சிக்காரங்க ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் சாட்டில் பேசுனது எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, கடந்து போகணுன்னு தான் நினச்சோம். ஆனால் சாட்டைத்துறை முருகன் அண்ணா மேலே புகார் அளிச்ச பிறகு இது பேசி ஆகணும்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. அது என்னாண்டா, ரொம்ப அசிங்கமாக விஜய் வரியல்ல ஒரு பொண்ணு ஆடுது. அந்த ஆடுறத வச்சு ரொம்ப அசிங்கமாக அவங்க குரூப்பில் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு சின்ன 2-3 சேட்டை தான் காமிக்க முடியும், ரொம்ப காட்ட முடியாது. இதேவே விஜய் வெளியிட்டாவே இப்படி இருக்கண்டா, உள்ள படம்லாம் பயங்கரமாக ஓட்டிக்கிருக்காங்க. அந்த படத்தில் நம்ம பார்க்கவும் முடியாது, அதை கேட்கவும் முடியாது. அம்பிட்டு படம் மோசமாக தான் இந்த டிவிக்கு அணில் குட்டிக்கு அது வேலை பண்ணிக்கிருக்கு. ஏன் சாமி, நாங்க எவ்வளவு பெரிய மனுஷத்தன்மையோட கதவை திறந்து வச்சுட்டு பேசணும்ல, அந்த மாதிரி நீங்களும் திறந்து வச்சு பேசினா தானே மரியாதை. அது என்னான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எந்த மாதிரி அவங்க சேட் பண்ணிருக்காங்கட்டு. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இந்த மாதிரி தான் அவங்க பேச்சுவார்த்தை இருக்கு. பெண்களை அவதூறா பேசுறதுல நம்பர் 1 ஆளா இருக்கிறது டிவிகே கட்சியில தான். அப்படி நீங்க இருந்துகிட்டு வெக்கம் இல்லாம மானம் இல்லாம சோத்துல உப்பு போட்டு தின்றோம்னா உங்களுக்குலாம் சொரணை வரணும். இப்படிலாம் புகார் அளிக்கிறதுக்கு நீங்க ஒழுக்கத்தை கத்துக்குங்க, ஒழுக்கமா பேசி பழகுங்க. கொள்கை ரீதியா யார் பேசினாலும் கொள்கை ரீதியா உங்க கொள்கையை எடுத்து வச்சு நாங்க இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி பழங்க. அதெல்லாம் விட்டுட்டு புகார் அளிக்க போயிட்டாங்க. நீங்க ஒழுக்கமா பேசுங்க. இவனுக்கு என்ன அடிச்சே கொன்றுவானுங்க போல இருக்கு. வாழும் தயவு செய்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு. இதுவே பெண்கள் இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, இப்படி ஃபேஸ்புக்கில் இப்படி வலைதளங்களில் யாராச்சும் வந்து அரசியல் ரீதியாக பேசிட்டாலும், விஜயை பற்றியோ டிவிகே பற்றியோ பேசிட்டாலும் அவங்க அப்படி பொங்கி எழுந்துருவாங்க. எந்த மாதிரிண்டா, கெட்ட பேச்சு பேசுறதுல முன்னுரிமையில் பொங்கி எழுந்துருவாங்க. கொள்கை ரீதியாக ஏதாச்சும் பேசுவோம், அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்றது அந்த கோட்பாடே அவங்களுக்கு கிடையாது. நாங்கள் இப்படித்தான் பேசுவோண்டு அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி 2 பேருமே அவதூறாக பேசுறதுக்கு தயாராகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்கை தான் டிவிகே விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதே நாம் தமிழர் கட்சியில் யாராக இருந்தாலும் கொள்கை ரீதியாக வலைதளங்களை கூட எடுத்து வைப்பாங்க, தவிர அவதூறா பெண்களவோ யாருமே தரக்குறைவா பேச மாட்டாங்க. அதைத்தான் சீமான் அண்ணன் கட்டுக்கோப்பா இத்தனை வருஷம் கொண்டு வந்தது முதல் வெற்றியே சீமான் அண்ணனுக்கு அதான் தான் இருக்கும். சீமான் அண்ணன் அந்த கொள்கையை யார் பின்பற்றினாலும் அவங்க பேச்சுவார்த்தை ரொம்ப கட்டுக்கோப்பாவும் ஒழுக்கமாகவும் இருக்கும். அதை டிவிக்கே இந்த அணில் குட்டிகளுக்கு அறவே தெரியாது. இன்றைய காணொலி முடிந்து விட்டது. நாளை சந்திப்போம். அணில் குட்டி சிக்குதா, தீட்டுக்குட்டி சிக்குதாண்டு. நன்றி, வணக்கம். மறுபடியும் முதல்ல இருந்தா